நாராயணன் என்றால் என்ன என்ற சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் ஒரு முனிவரிடம் போய் கேட்டார். இதற்கு முனிவர் சொன்னார், இது ரொம்ப சுலபம். நாரம் என்றால் தண்ணீர், அயனன் என்றால் சயனித்திருப்பவன். அவன் கடலிலே சயனம் கொண்டவன் அல்லவா, அதனால்தான் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார். நாரதற்கு இந்த பதிலில் திருப்தி ஏற்படவில்லை. அதனால் நாராயணனிடமே ஓடினார். ஐயனே, உம்மை நான் நாராயணா நாராயணா என்று துதிக்கிறேன். ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியவில்லை. அது உம் பெயர்தானே, நீரே விளக்கம் சொல்லுங்கள் என்று குறும்புக்கார நாரதர் கேட்ட கேள்விக்கு குறும்புக்கார நாராயணனும் குறும்பாகவே பதிலளித்தார். அடடா, எனக்கும் தெரியாதே. எதற்கும் நீ நன்மதை கரையில் இருக்கும் வண்டிடம் போய் கேள், அதற்கு தெரியும் என்று கேள்விப்பட்டேன் என்று நாராயணன் கூற, நாரதரோ வண்டிடம் ஓடினார். வண்டே, நாராயணன் என்ற பதத்திற்கு அர்த்தம் தெரியுமா என்ற கேள்வியை கேட்டவுடனே வண்டு விழுந்து இறந்து போனது. நாரதர் நாராயணனிடம் திரும்பினார். நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள், அப்படியானால் அதுதானே அர்த்தம் என்றார். அதற்கு நாராயணன், அப்படி நான் கேள்விப்பட்டதில்லையே. எதற்கும் அதோ அந்த கிளியிடம் போய் கேள் என்று ஒரு மரத்தை நோக்கி கை நீட்டினார் நாராயணன். கிளியிடம் இதே கேள்வியை நாரதர் கேட்க, கிளி சுருண்டு விழுந்து இறந்து போனது. நாரதற்கு திக்கித்து விட்டது. மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணா என்கிறோமே, நாமும் இப்படி செத்து விடுவோமோ என்ற பயத்துடன் நாராயணனிடமே வந்தார். பெருமாளே, அதற்கு அதுதான் அர்த்தம். நான் நினைத்தது உண்மையாகிவிட்டது. இதற்கு நாராயணன், நாரதா, அவைகளுக்கு விதி முடிந்து இருக்கின்றன என்று நினைக்கிறேன். எதற்கும் நீ அந்த பசுவின் கன்றிடம் போய் கேள் என்றார். நல்லா இருக்கு நாராயணா, இதை நான் போய் கேட்க அந்த கன்று இறந்து போக பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவம் என்னை அணுக வேண்டுமென திட்டம் போடுகிறீரா? முடியாது என்று நாரதர் கூறினார். இதற்கு நாராயணன், அப்படி ஏதும் ஆகாதென்று நினைக்கிறேன். நீ ஒரு தபஸ்வி, தபஸ்விக்கு தைரியம் வேண்டுமல்லவா என்று உசுப்பேத்திவிட்டார் பெருமாள். நாரதரும் சற்று தைரியத்துடன் கன்றிடம் போய் கேட்க கன்றின் கதை முடிந்தது. நாராயணா, எல்லாம் போச்சு. இனிமேல் உம்மிடமில்லை பேச்சு. பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவத்துக்கு என்னை ஆளாக்கிவிட்டாய், வருகிறேன் என்று கிளம்பியவரை பெருமாள் தடுத்தார். நாரதா, கலங்காதே. இதுவரை நீ கேட்டது பூச்சி, பறவை, விலங்குகளிடம். இனி நீ காசி இளவரசனிடம் போய் கேள். அவன் மனிதனாயிற்றே, அவனுக்கு ஏதும் ஆகாது என்று நாராயணன் கூற, ஐயா, என்னை அரச தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்தீர்கள்? முடியாதையா, முடியாது என்ற நாரதரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார் நாராயணன். நாரதரோ பயந்தபடியே இளவரசனிடம் கேட்டார். அவனுக்கு ஏதும் ஆகவில்லை. அவன் அழகாக பதில் சொன்னான். நாரதரே, வண்டாய், கிளியாய், கன்றாய் உம்முன் காட்சி தந்தது அனைத்தும் நானே. உம் வாயால் நாராயணா நாராயணா என்ற நாமத்தை திரும்ப திரும்ப கேட்டு பிறவியில் உயர்ந்த பிறவியான மனித பிறவியை பெற்றிருக்கிறேன். அதிலும் செல்வங்களையெல்லாம் அனுபவிக்கத்தக்க இளவரசனாய் பிறந்திருக்கிறேன். தொடர்ந்து நாராயண மந்திரத்தை பக்தியுடன் ஓதி வைகுண்டம் செல்வேன் என்று இளவரசர் நாரதரிடம் கூறினார். ஆகவே நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவன், வாழ்வுக்கு பின் பிறவி பணி தீர்ப்பவன் என்றல்லவா அர்த்தம் என புரிந்து கொண்டார் நாரதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.